எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்திலே நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பேன். என் வீட்டில் ஆகார குறை இல்லை. தேவைகள் ஒன்றுக்குமே தடை இல்லை. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேசத்திலே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். வேலையிலேயும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டிலே ஆகார குறைவே இருக்காது. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமென். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தெய்வதானமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். நமக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதத்தையும் தேவன் வாய்க்காமலே போகப்படுவார். நம்முடைய குடும்பங்கள், சொத்து, சம்பத்து அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தருவார். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தெய்வதானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தெய்வதானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அடுத்தடி இப்படி சொல்கிறது, வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாய் மாற்றிடுவார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்கள் செழிக்கும். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். கர்த்தர் அப்படியே செய்வார். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். கடைசியடி இப்படி சொல்லுகிறது, இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார். கொடுக்கவே செலுத்தோங்க செய்திடுவார்.
உயர்வடைவேன், என் வாழ்க்கையில் உயர்வடைவேன். உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். கடன் வாங்குவது பாவம், கடனோடு வாழ்வது சாபம். ஆண்டவரே, என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை ஆசீர்வாதமாய் நடத்துங்கப்பா என்று சொல்லி ஏக்கத்தோடு இந்த வரிகளை நாம் பாடுவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செய்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செய்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனார், எந்த தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில்